அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கியூட் யூஜி 2024 இந்த எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சந்தேகம் வந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஜி, அதாவது கியூட் யூஜி 2024 அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயும் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் 1 ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் பார்த்ததுனால சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த ஒரு விளக்கம் இந்த வீடியோ. சரி, லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய பல்கலைக்கழகத்துடைய லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது. இது இந்த கியூட் யூஜி பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது பிகாம், பிபிஏ, பிஜி அண்டு இந்த மாதிரி கோர்சஸ் பேச்சுலர் டிகிரிஸுக்கு இந்த கியூட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதுனா ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், சில ஸ்டேட்டு காலேஜஸ் இருக்குது, சில ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. அதை தான் இந்த டீட்டெயில் சொல்லிகிட்ருக்கு. இது லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்க. அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அஸ்ஸாம் யூனிவர்சிட்டி, பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் இதில் மினிமம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரியாவது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அது மாதிரி பார்க்காம இந்த லிஸ்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட்டு பேரோடு இருக்குது பாருங்கள். இந்த 12ஆம் நம்பர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா. இதே போல் தான் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த கியூட் யூஜி வச்சு தான் அட்மிஷன் நடக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி கோத்ரூ பண்ணிங்கன்னா மொத்தமாக 36 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு மேலேயே இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், டெல்லி, ஹைதராபாத் இதெல்லாம் சேர்த்து 44 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டு இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு. இதை தவிர கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தேர் ஆர் அதர் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ இன்க்ளூட். பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி. த டீட்டெயில்ஸ் ஆர் அவைலபிள் அட் தி கியூட் யூஜி போர்ட்டல். இந்த கியூட் யூஜி போர்ட்டல் போய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் வைஸு யூனிவர்சிட்டி எதெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன். அப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட் யூனிவர்சிட்டிஸ் இஸ் டைனமிக். இது மாறிட்டே இருக்கும். இது நம்ம கவுன்சிலிங் முடியறதுக்குள்ளார இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸு. அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்ன ப்ரோக்ராம் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு. உங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா இந்த என்டிஏ வெப்சைட்டு ப்ளஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டையும் கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இப்போ இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா, எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும், எல்லாம் எந்த யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்வே ஸ்கூல்.